பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். அடிமலை பாதபில் தாழ்த்தி ஒப்படுகிறோம். கர்த்தாவே, உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் நீர் நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீரோ அத்தனையும் கர்த்தர் கற்றுத் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அனைவரும் செய்து உட்கார்வோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு 2வது மடலாக எழுதுகிறார். இதில் மறுபடியுமாக பவுல் அப்போஸ்தலன் தன் ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்ல வேண்டியது, நீ விசுவாசத்தில் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும். விசுவாசத்தில் குறைவு ஏற்பட்டால் உன் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதாக எனக்கு இன்றைக்கு இது படிக்கும்போது தோன்றுகிறது. நம் வாழ்க்கையில் தேவஜனமே, நாம் உணர்ச்சி வசப்பட்டு ஊழியம் செய்ய முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஒரு மத ரீதியாக கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. கண்டிப்பாக விசுவாசத்தால் தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். ஆமென். புதிதாய் ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட அநேகர் விசுவாசத்திலே நிற்பார்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். பல நேரத்தில் பல ஆண்டுகளாய் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற மக்கள் கூட விசுவாசம் போய்விட்டால் அவர்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து கொள்ள அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தான் பவுல் அப்போஸ்தலன் இன்றைக்கு சொல்ல போகிறாரு. உன்னுடைய விசுவாசத்தில் நீ இன்னும் மேலோங்கி வளர வேண்டும். விசுவாசத்தில் என் மகனை நீ மேலோங்கி வளர வேண்டும் என்றால் நீ கேட்கிற உபதேசம் பலமுள்ள உபதேசமாக இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தில் நம்ம வளரணும்னா நம்ம என்ன கேட்கணும்? கேட்குற சத்தியம் பலமுள்ளதாக இருக்கும். வீக்கான மெசேஜ், வீக்கான விஷயங்கள், வீக்கானவைகள், உலகத்துக்குரியவைகள், பாவத்துக்குரியவைகள், இச்சைக்குரியவைகள், இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு வைங்க தேவஜனமே, ரொம்ப கஷ்டம். நம்ம விசுவாசம் தான் என்ன ஆகிடும்? போயிடும். யோசிச்சு பாருங்க, விசுவாசம் உடைஞ்சிரும். விசுவாசம் என்கிற கப்பல் சேதம் அடைஞ்சிரும். ஆனால் ஒரு சத்தான உபதேசம், வேதத்தை அப்படியே படிக்கிறது, வேதத்தை அதிகமாக தியானிக்கிறது நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணோம்? அதிகரிக்கும்படி செய்யும். இதைத்தான் சொல்லித்தரப்போறார். முதலாவதாக நீ விசுவாசத்தில் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் குறைவு ஏற்படக்கூடாது என்று சொன்னார். இரண்டாவதாக நீ உபதேசத்தில் உன் உபதேசம் ஆரோக்கியமுள்ள உபதேசமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல போகிறார். மூன்றாவதாக இந்த தீமோத்தேயு நிருபத்தில் என்ன பேச போகிறார் என்றால், நீ விசுவாசித்ததையும் நீ கற்றுக்கொண்ட உபதேசத்தையும் போதிக்கிறதுக்கு ஆயத்தமாயிரு. பேசும்போது பேசினாங்க, அருமையாக பேசுகிறாங்க. மகளே, நீ பேசிவிட்டு போவதற்காக அல்ல, நீ படித்தவைகளை உன் சீஷர்களுக்கு நீ போதிக்க வேண்டும், உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும், உன் ஞான பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும், உன் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். விசுவாசத்தில் நின்று விட்டாய், நல்லது. சத்தான உபதேசத்தை எடுத்து விட்டாய், நல்லது. நீ போதித்தாக வேண்டும், சொல்லி ஆகணும், நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாக வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் தன் மகன் ஆகிய தீமோத்தேயுக்கு சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய நீதி நம்மை பலப்படுத்த போகிறது. இயேசு கிறிஸ்து அவர் என்றும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி பாடு அனுபவித்து கடைசி வரைக்கும் நின்றாரோ, அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாமும் பாடு அனுபவித்து கடைசி வரைக்கும் நாம் நிற்க வேண்டும். தீங்கு வந்தாலும் அதை அனுபவித்து கொண்டு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை வந்தால் அனுபவிக்கிற மகனே மகளே, தீமை வந்தாலும் நீ அனுபவித்தாக வேண்டும். இரண்டும் அனுபவம் தான். நன்மைகள் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. தீமைகள் நாம் அனுபவிக்கும் போது பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறது. நன்மைகளின் பாதையிலே கடந்து போகும்போது நாம் வெற்றி பெறுகிற வகையிலே பலப்பட்டு கொள்கிறோமா இல்லை என்று தெரியவில்லை. ஆனால் தீமைகளை அனுபவித்து அவைகளை தாண்டி வரும்போது நல்ல பாடங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி த லெசன் விச் பால் இஸ் டீச்சிங் அஸ் இன் த லெட்டர் விச் ஹி ரைட்ஸ் டு தீமோத்தி ஹிஸ் சன். பவுல் அது மாத்திரமல்ல, இந்த 2வது தீமோத்தேயுல பயம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது இல்லை, ஆதலால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்ல போகிறார். பிரச்சனை இருக்குதா, கவலை இருக்குதா, கண்ணீர் இருக்குதா, துயரம் இருக்குதா, போராட்டம் இருக்குதான். ஆனால் என் அன்பு மகனே, நீ பயந்து தான் இதை ஜெயிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ விசுவாசித்து ஜெயிக்கலாமே, நீ நம்பி ஜெயிக்கலாமே, நீ ஜெபித்து ஜெயிக்கலாமே. ஒருபோதும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் சொல்லித்தரப்போகிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு ஃபேவரைட்டான ஒரு வாசகத்தையும் பவுல் அப்போஸ்தலன் தன் அன்பு மகனுக்கு எழுதியிருக்கிறார். 2ஆம் அதிகாரத்துக்கு 2 தீமோத்தேயுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இதிலே முதல் பகுதியாக நாம் என்ன படிக்க போகிறோம் என்றால், நீ உண்மையான தேவனுக்கு முழுமையாக வேலை செய்ய வேண்டும். எவ்வளவு பாடு வந்தாலும் அந்த பாடுகள் மத்தியிலே நீ உழைத்து வேலை செய்ய ஆக வேண்டும் என்பதாக பேச போகிறார். யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் காட் ஹூ இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். இன்றைக்கும் நம்ம ஊழியத்தில் நின்றுக்கிறோம். வாழ்க்கையில் உண்மையில்லாத மனிதர்களை நம்ம பார்க்கலாம், உண்மையில்லாத சம்பவங்களை நம்ம பார்க்கலாம், உண்மையில்லாத சூழ்நிலைகளை நம்ம மாட்டிக்கொள்ளலாம். எல்லா நேரத்திலும் நாம் திரும்பி பார்த்தாலும் முன்பதாக பார்த்தாலும் உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றாய் போராடு, கடுமையாய் போராடு, அதிகமாய் போராடு, உண்மையான தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய அவுட்ரீச் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி 7 இடங்களை தாண்டி விட்டது. ஆமேன். நேற்று 8வது இடத்துல செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். 8வது இடம் பெரிதான கிருபையினால். ஆமேன். இன்னும் வரப்போகிற நாட்டில் செய்து கொண்டு தான் இருக்க போகிறோம். 1000 பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரக்கூடிய கிருபை, 1000 பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். சோர்ந்து போகாதீர்கள். ஆக உண்மையான தேவனுக்கு கடுமையாய் உழை என்று முதல் 1-7 வசனங்கள் வரைக்கும் படிக்கும்போது எனக்கு புரிகிறது. 2வது பகுதியாக பார்த்தோம் என்றால், சத்தியத்தை விட்டு விடாது. டோன்ட் லீவ் ட்ரூத், யூ நீட் டு கிளிங் ஆன் டு ட்ரூத். பிரதர், நம்ம பக்கத்தில் உண்மையும் இருக்கும், பக்கத்தில் பொய்யும் இருக்குங்க. பொய் ஈஸியாக கூட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் சத்தியம் மூவ் பண்ணுற மாதிரியே தெரியாது, சத்தியம் ஓடுற மாதிரியே தெரியாது, நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் தீமோத்தேயுவே, என் இளம் மகனே, இளம் மகனே, சிறு வயது மகனே, சிறு வயது மகளே, உலகத்திலே எல்லாரும் உன்னை மதிப்பார்கள். இன்றைக்கு உனக்கு வாலிபம் இருக்கிறது என்பதற்காக. ஆனால் மறந்து விடாதே, ஒரு நாள் உன் வாலிபம் உன்னை விட்டு போகும்போது, உன் பலம் உன்னை விட்டு போகும்போது, உன்னை எல்லாரும் தள்ளி விடுகிற நிலையிலே தான் சத்தியம் உதவிக்கு வர வேண்டும் என்றால் இன்றைக்கே சத்தியத்தை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. ஏன் ஜனங்க நம்ம கையில் சேர்றாங்க? ஏன் ஜனங்க நம்ம கையில் வராங்க? ஏன் ஜனங்க நம்மளை நேசிக்கிறாங்க? ஏன் ஜனங்க நம்ம கையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு வேண்டியதும் நம்ம கையில் இருக்குது. ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் யார் வராங்களோ பொய்யின் வழியில் வரலாம், ஆனால் சத்தியம் நமக்கு முன்பாக இருக்கிறது. சத்தியத்தை ஒரு நாளும் விட்டு விடாதே என்பதாக 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பேச போகிறார். 14ஆம் வசனத்தில் அதிகாரம் உரிய முக்கியமான விஷயத்திற்கு நீ கவனம் செலுத்த வேண்டும். ஆமேன். ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்கள். சில நேரத்தில் பிள்ளைங்க முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு முக்கியம் இல்லாத விஷயமே முக்கியமான விஷயத்துக்கு காரணமாக சொல்லுவீங்க. இன்றைக்கி ரொம்ப டஃப்பான நாள். இன்றைக்கி நிறைய மினிஸ்ட்ரி இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இது முடிந்த பிறகு ஒரு வேக் சர்வீஸ் 10:30 மணிக்கு அந்த அடக்கத்துக்கு நான் போய் ஆக வேண்டும். நேற்றைக்கு ஏறக்குறைய 7 மிக முக்கியமான வேலைகள் செய்யக்கூடிய கிருபை தந்தார். நைட்டு 10 மணிக்கு அந்த இறந்து போன அந்த ஐயா வீட்டுக்கு ஜெபிக்க 10லேருந்து 11 வரைக்கும் நம்ம பிள்ளைங்களோடு கூட போய் ஜெபிக்கக்கூடிய கிருபை தந்தார். இன்றைக்கி காலையில் டியூஸ்டேனால மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது நாள். மதர் சர்ச்சோட மார்னிங் டிவோஷன் முடிஞ்சாச்சு, சேக்காடு சர்ச்சில் மார்னிங் டிவோஷன் முடிஞ்சாச்சு, ஜிஐயில் மார்னிங் டிவோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம். இது முடிஞ்ச பிறகு அந்த வேக் சர்வீஸுக்கு போனோம். சேக்காட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி தெலுங்கு ப்ரேயர் இருக்குது. ஈவினிங் வேப்பம்பட்டில் சிறுவர் ஊழியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ வேலைகளா? நீங்கள் ஆளாளுக்கு எதையோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பவுல் எப்படி ஓடுவார்? அதனால் தீமோத்தேயு முக்கியமானதை ஃபோக்கஸ் பண்ணும். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், எதை ஃபோக்கஸ் பண்ணோம்? முக்கியமான the things that are needed. A leader has to focus on things that are very 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 important. எல்லாத்துக்கும் மறந்து கொண்டிருக்க முடியாது. முக்கியமான விஷயங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்பதாக பேச போகிறார். தேவஜனமே, 2ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறோம். முதலாவதாக நாம் படிக்க போகிறது 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், மன்னிக்கவும் 1ஆம் வசனத்து 13ஆம் வசனம் வரைக்கும் அவர் நமக்கு சொல்ல போகிறது, உண்மை உள்ள தேவனை, நீதி உள்ள தேவனை நீ உத்தமமாய் பற்றிக்கொள் என்று சொல்ல போகிறார். படிப்போமா 1லிருந்து 13 வரை. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுக்குள் கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகனெனும் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக்கொள்.
கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வாள். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்றும் நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். சரி, பவுல் அப்போஸ்தலன் முதலாவது பேச போகிறது, மகனே நீ பலமாயிரு, யூ பி ஸ்ட்ராங். இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்கள், ஆவிக்குரிய பெற்றோர், ஞான தாய் தந்தை நம்மை பார்த்து கர்த்தர் உன்னை அழைத்திருக்கார், நீ பலப்படு அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன வந்துடும்? பலம் வந்து விடும். இந்த தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 25 முறை நீ பலமாயிரு. எபேசு சபையில் உனக்கு பாடு. காலையில் மகள் மேக்தலின் ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வந்ததுலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆச்சு? பாடுகள் ஸ்டார்ட் ஆச்சு. அதை ஜெயிச்சு எழுந்திரிக்கும் போது திரும்பி காலையிலும் என்ன வருது? இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், மகளே நீ என்ன பண்ணு? பலப்படு. நீ ஊழியம் செய்கிற இடம் எபேசு. எபேசு என்பது உலகம். உலகம் கர்த்தருக்கு விரோதமாக மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணோம். உலகத்துக்கு விரோதமாக ஆப்ரேட் பண்ணாது. உலகத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். ஒரு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஆனால் உலகம் சத்தியத்தோட ஒத்து போகாது. ஃபுல் அப்போசிஷன் கொடுக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க தப்பு பண்ணுறவங்களோ இவங்க அவங்களுக்கு பண்ணிட்டாங்க ஒன்றாயிட்டாங்களே, நான் மாட்டிக்கினேன். பிரதர், சத்தியத்தை எடுத்தா உலகம் எதற்கு விரோதமாக வரும்? சத்தியத்துக்கு விரோதமாக ஃபுல்லாக வரும். எல்லாருமே ஒன்று திறந்து ஒரு நாள் எதிர்க்க போகிறது கிறிஸ்துவை, அவருடைய உண்மையை, அவருடைய சத்தியத்தை. அதனால் நீ ஸ்ட்ராங்காக இரு. ஹல்லேலூயா. ஒருபோதும் உலகத்திலிருந்து உனக்கு பலம் வருகிறது என்று நினைக்காதே. உலகம் தன் கொடுக்கும் கையை எடுத்துக்கொள்ளும் போது, தன் ஆசீர்வதிக்கும் கையை உலகம் எடுத்து விடும்போது நீ பலவீனப்படாதே. உனக்கு பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். They that wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சிருப்போம். ரட்சணம் என்னும் தலைசிரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை சொல்லியிருப்பார். Strength is there. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் நீ என்ன பண்ணு? பலப்படு. ஆண்டவருடைய கிருபை இருக்கு மகனே. ஒரு முறை விழுந்தாலும் திரும்பவும் உன்னை எழுப்பி நடத்துகிற கிருபை. நீ தவறு இழைத்தாலும் உன்னை எழுப்பி உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிற கிருபை. நீ தோற்று போன நிலைமையில் இருந்தாலும் உன்னை எழுப்பி உனக்கு ஜெயம் கொடுக்கிற கிருபை. நீ பாவத்தில் விழுந்திருந்தாலும் உன்னை எழுப்பி பாவி என்று தள்ளிவிடாதபடிக்கு உன்னை அலசி உன்னை சுத்தம் செய்து உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிற கிருபை உன்னோட கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இவர்தான் எழுதுகிறார். பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 12:9-10 வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கிருபையை பற்றி சொன்னவர் பேசுகிறார், இதை நீ உண்மையான மக்களுக்கு போதிக்க வேண்டும். This has to be spread with faithful men. ஒரு ஞானி சொல்லும்போது சொல்றாரு, உங்களை சுற்றிலும் உண்மையான மனிதர்களை உருவாக்குவது எப்படி என்று தெரியவில்லை, அதை சத்திய வேதம் உருவாக்கும். புரிஞ்சுங்க, எது உருவாக்கும்? சத்திய வேதம் உருவாக்கும். நீங்களும் உருவாக்கலாம். ஆனால் உண்மை உள்ள மனிதர்களையும் தேடி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அஃப்கோர்ஸ் சபையினுடைய பணி மக்களை உண்மையுள்ளவர்களாக ஆக்குவது, வேதமாக்கும். ஆனால் உண்மை உள்ள மனிதர்களை கண்டு கொள்ளும் போது அவர்களை சேர்த்துக்கொள். அவர்கள் மூலமாய் சத்தியத்தை என்ன பண்ணு? பரப்பு. ஹல்லேலூயா. ஜனங்க ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரு வழி இருக்குன்னா தெரியுமா? உண்மையை ஓரம் கட்டிட்டு பொய் பேசி தப்பித்து போகுது. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அவர் சொன்னார், உண்மையான மனிதர்களை. பல சாட்சிகள் அவர்களுக்கு இருக்க வேண்டும். Commit this to faithful men. ஊழியத்தை உண்மையான மக்களிடம் கொடு. வருகிறவர்கள் போகிறவர்களுக்கெல்லாம் நீ கொடுக்க முடியாது என் மகனே. You have to commit this to faithful men. People who practice faith. Hallelujah. This is apostolic succession. ஒரு அனுப்பப்பட்டவன் அவன் காலம் முடிந்த பிறகு மற்றொரு உண்மையான அனுப்பப்பட்டவனை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் சபை பணி, நற்செய்தி பணி, திருச்சபை பணி நின்றுவிடும். மோசேயினுடைய காலம் முடிந்த பிறகு மோசே அருமையான ஒரு வேலை செய்தார். தன் ஆவிக்குரிய மகனாகிய யோசுவாவிடம் அந்த பணியை கொடுத்து விட்டு போனார். ஆனால் யோசுவாவுக்கு பிறகு யாரையும் அவர் உருவாக்கவில்லை. அது எவ்வளோ பெரிய தவறு என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்கிறோம். நம் ஊழியங்கள் வெற்றியாய் செல்ல வேண்டும் என்றால் நம் ஆவிக்குரிய பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகள் எழும்ப வேண்டும்.
இவர்கள் உண்மையானவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் பிறரை உருவாக்குறவர்களாக இருக்கணும். They should be able to teach others. அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கணும். தேவஜனமே, இங்கே அமர்ந்து நிற்கிறீங்க, நான் உங்களுக்குலாம் சேலஞ்ச் வைக்க போகிறேன். எத்தனை பேர் இந்த சேலஞ்ச் ஏற்றுக்க போகிறீங்க தெரில. கை எப்படி வைங்க, வைப்பீங்களா? எதுக்கு வச்சுருக்கீங்கன்னா, நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு போய் சொல்ல போகிறேன். அல்ல இல்லையா? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க, அவங்க கையில் சொல்லணும். இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபோன் போட்டால் எத்தனையோ பேர் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் உங்கள் கையிலேருந்து ஃபோன் வருமானு எதிர்பார்ப்பாங்க. அவங்ககிட்ட தான் நீங்கள் சொல்லணும். யார் எடுக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு போட்டுன்னு இருப்பீங்க. சிலர், ஐயோ இந்த மகனிடம் இந்த மகளிடம் எனக்கு ஒரு ஃபோன் வராதான்னு வாங்க பாருங்கள். அவர்களுக்கு தான் நீங்கள் சொல்ல வேண்டும். ஈஸியான டெக்னிக். யூ நீட் டு ஷேர் யுவர் டெஸ்டிமனி. கிறிஸ்தவம் என்னங்க பிரதர், சர்ச்சுக்கு வரான்னு கூப்பிட்றதா, ஞானஸ்தானம் பெறுன்னு சொல்கிறதா? இல்லை, கிறிஸ்து என்னை காப்பாற்றினார், உன்னை காப்பாற்றுவார். என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். நேற்று என் கடன் பிரச்சனையை காப்பாற்றி விட்டார், இன்னைக்கு உன் கடன் பிரச்சனையை காப்பாற்றி விடுவார். யூ நீட் டு ஷேர் இட். உண்மையான மக்கள் கையில் கொடுக்க வேண்டும். உண்மையான மக்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஐயா, நான் சர்ச்சுக்கு வரேன், மெசேஜ் கேட்குறேன், மார்னிங் டிவோஷன் இருக்கிறேன், கரெக்டாக இருக்கிறேன். நோ, உங்கள் பணி பாதி தான் முடிந்தது, இன்னொரு பாதி இருக்கிறது. நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். தீமோத்தேயுவின் பணி 2, பெறுதல், கொடுத்தல். ஆமென். வாலிப பையனாக இருக்கிறபடியா டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். நீ ஒரு சோல்ஜர் பா மகனே. யூ ஆர் அ சோல்ஜர். நீ ஒரு சேவகன். யூ ஆர் அ சோல்ஜர். யுவர் ஆட்டிடியூட் ஷுட் சேஞ்ச் லைக் சோல்ஜர். சோல்ஜருக்குன்னா ஏசி ரூமில் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்களா? இல்லை, அவங்க ப்ரிசர்வ்ட் ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு, கேன்டு ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. கரெக்டா? கட்டிலில் படுக்கிறாங்களா? இல்லை, படுக்கிறதுக்குலாம் இடம் கிடையாது. மரத்து நிழலில், மரத்தில், கயிறில். They need to make way. இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவாங்க. நமக்கு தார் ரோடு போட்டு அவங்க ஜீப்பு போகுமா? ரோடே இல்லாத இடத்துல அவங்க ஜீப்பு போகும். அவர்கள் போக வேண்டும். பிரிட்ஜ் அமைச்சு போங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்களா? அவங்க பிரிட்ஜ் அமைப்பாங்க. கிறிஸ்தவர்களே, நமக்கு இப்படி தான் ஒரு எண்ணம் வர வேண்டும். We need to be ready to endure hardship. கஷ்டமான இடம் தான் இருக்கும். தேவஜனமே, நிறைய மக்கள் ஊழியத்தில் நம்ம போனதும் நமக்கு மேடை ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு போலியான ஒரு சிந்தை. நாம் நமக்கு மேடை அமைக்க வேண்டும். அந்த மேடை எங்கே இருக்குது? உங்கள் ஜபக்குழுவில் இருக்குது, உங்கள் பிள்ளைகள் கையில் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் இருக்குது. சரியா இல்லையா? அதை யாரால் தான் செய்ய முடியும்? சோல்ஜர்ஸால தான். யூ நீட் டு என்டியூர் ஹார்ட்ஷிப். உன்னுடைய கடுமையான விஷயங்களை நீ தாண்டி ஆக வேண்டும் மகனே. ஆமென். விசுவாசிகள் கடுமையான கஷ்டமான சூழ்நிலைகளை தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றால் சிலுவையை தூக்கி கொண்டு நடக்க முடியாது. பாலைவன அனுபவம் வேண்டாம் என்றால் அடிமைத்தனத்துக்கு போக வேண்டும். நான் மோசே கூட போகிறேன். எங்கே போகிறேன்? பாலைவனத்தில் போக மாட்டேன். நான் எங்கே தான் போனோம்? அடிமைத்தனம். பாலைவனத்தில் போனால் கர்த்தர் இருக்கார், கூட்டு போய் காணாமல் சேர்ப்பார். அடிமைத்தனத்தில் போனால் பார்வன் இருப்பான். ஆம்பளை பிள்ளைங்களாம் தூக்கி நைல் நதியில் போட்டுருவான், அடிமையாய் வைப்பான். நாம் அடிமையாக இருப்பதற்காக அல்ல, மகன்களாய் மகள்களாய் வந்திருக்கிறோம். we need to behave like soldiers. நம்ம சோல்ஜர்ஸாக இருக்க வேண்டும். ஆமென். சோல்ஜர்ஸ் நிறைய தியாகங்கள் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள பெருமை இருக்கும். ஆமென். ஆமாம், பெருமை இருக்கும். ஏன்? என்னால் எல்லாம் பண்ண முடியும், மேலே இருந்தும் குதிப்பேன், கீழே இருந்தும் மேலே ஏறுவேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிலைக்கு சில நேரம் நம்ம எல்லாம் கற்றுன்னு போவோம். அப்போதும் தாழ்மையாக தான் இருக்க வேண்டும். சோல்ஜர்ஸ் ஆனால் விட்டே கொடுக்க மாட்டாங்க, சாகு வரை நின்று போராடுவாங்க. அதுபோல் மகனே மகளே, நீ சாகும் வரை கூட என்ன பண்ணணும்? கிறிஸ்தவத்துக்காக போராட வேண்டும். யூ நீட் டு என்டாங்கிள் லைக் எ சோல்ஜர், லைக் எ குட் சோல்ஜர். ஒரு நல்ல சேவகனை போல நீ இருக்க வேண்டும். யூ நீட் டு ஸ்டார்ட் என்பதாக சொல்லுவார். இந்த நேரத்தில் தீமோத்தேயுக்கு இது அவசியம் தான். ஏன்னா அன்றைக்கி உலகத்தை ஆண்டது ரோமர்கள் கையில் ஸ்ட்ராங் மிலிட்ரி இருந்துச்சு, ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி. அவங்க போகிற இடத்துல அங்கங்கே சோல்ஜர்ஸை பார்ப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் எப்படி வேலை செய்கிறாங்கன்றதை பார்ப்பாங்க, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றதை பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது தீமோத்தேயுக்கு ஒரு எண்ணம், நீ உலகத்துக்காக சோல்ஜராக இருக்கிற, நான் என் கர்த்தருக்காக சோல்ஜராக இருக்கிறேன். நீ உன் பலத்தில் ஆப்ரேட் பண்ணுற, நான் என் பலவீனத்திலே ஆப்ரேட் பண்ணுவேன். நீ சட்டத்தின்படி ஆப்ரேட் பண்ணுற, நான் விழுந்து விழுந்து கிருபையில் ஆப்ரேட் பண்ணுகிறேன். என்னை விழுந்தாலும் எழுப்புகிறேன், தேவன் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. சோல்ஜராக இருக்க வேண்டும் என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலன், நீ ஒரு அத்லட்டாய் மாற வேண்டும், நீ ஒரு வீரனாய் இருக்க வேண்டும், நீ லக்கை நோக்கி ஓடுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென். நீ பிரயாசப்படுகிறவனாய் இருக்க வேண்டும், நீ மல்யுத்தம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சட்டத்தின்படி பண்ண வேண்டும். You need to have a soldier mentality ன்னு சொன்னவர். You need to have an athlete's mentality. மல்யுத்தம் பண்ணோம், பாக்ஸிங் பண்ணோம், ரெஸ்லிங் பண்ணோம். ஆமென். நீ சட்டத்திட்டத்தின்படி செய்யாவிட்டால் முடி சூடப்படாய்.
நான் போவேன் வருவேன் இஷ்டத்துக்கு இருப்பேன். இல்லை, நான் என்ன கிளாக்கு ஒரு வேலைனா நான் 11 போவேன், 12 ஒரு வேலைனா நான் 4 போவேன். ஒரு வேலை செய்ய சொன்னால் அதை செய்யாததுக்கு நான் காரணமெல்லாம் கண்டுபிடிப்பேன். நோ, யூ ஆர் an athlete. நீ செய்து ஆக வேண்டும். there is a rule. நான் மல்யுத்தத்துக்கு போக மாட்டேன், ஆனால் அந்த கிரீடம் கொடுக்குறாங்களே, கப்பு கொடுக்குறாங்களே, அந்த நேரத்தில் வந்து நின்று சண்டை போடுவேன். ஏன் எனக்கு கப்பு தர மாட்டிங்களா? நாங்கள் நினச்சிருக்கிறீங்க நானும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னு போடுவேன். திஸ் இஸ் ராங் மென்டாலிட்டி. யூ ஆர் an athlete. யூ நீட் டு wrestle. மகனே, நீ யுத்தம் செய்தாக வேண்டும். நீ யுத்தம் செய்யும் பொழுது தான் உனக்கு அத்லெட்டோட ஆட்டிடியூட் மென்டாலிட்டி வரும்போது தான் நீ யுத்தத்துக்கு போகிறாய், நீ மல்யுத்தம் செய்கிறாய். பிறகு உன்னை தேடி கிரீடம் வரும். ஹல்லேலூயா. சோல்ஜராக இருக்கணும்னாரு, இப்போ என்ன இருக்கணும்ன்றாரு? அத்லெட், மல்யுத்த வீரனாக இருக்கணும். இப்போ சொல்கிறாரு ஃபார்மராக இருக்கணும், பயிரிடுகிறவனாக இருக்க வேண்டும். ஆமேன். பயிரிடுகிறவனுக்கு எப்போது பலன் வரும் தெரியலையே. நீங்கள் விதைக்கிறத பொறுத்து. தக்காளி செடினா அது ஒரு டைமு, மிளகா செடினா அது ஒரு டைமு, பனை மரம்னா அது என்ன டைமுன்னே தெரில, தென்னை மரம்னா அதுக்கு ஒரு டைம், மாமரம்னா அதுக்கு ஒரு டைம். யூ நீட் டு வெயிட். there is no place for lazy ministers. லேசியா நான் வருவேன் இருக்கிறவர்களுக்கு வேலை இல்லை. அடுத்தது பயிரிடாதவர்களுக்கும் வேலை இல்லை. யாரோ ஒருவர் பயிரிடுவார், நான் பலன் அனுபவிக்க வருகிறேன். ராங் கான்செப்ட். இட் டஸ் நாட் ஒர்க் இன் வேர்ல்டு இட்ஸ். உலகத்திலே நடக்காது. யாரோ ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நான் என்ன ஆகிட போகிறேன்? மேனேஜிங் டைரக்டர் ஆகிட போகிறேன். ஆக முடியாது மகனே. ஒரே ஒரு ஆள் வேலை செஞ்சாலும், குட்டி கம்பெனியாக இருந்தாலும், உன்னுடையதாக இருந்தாலும் நீ ஆகலாம். அப்படி தானே கர்த்தர் பணியிலையும் கூட. யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். நீ விதைக்க வேண்டும், நீ அறுக்க வேண்டும். ஹார்ட் ஒர்க்கிங். பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 15:10 நான் எல்லாரையும் அதுவுமே அதிகமாக உழைத்திருக்கிறேன், மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகமாக உழைத்திருக்கிறேன். ஐ வாஸ் அன் ஹார்ட் ஒர்க்கிங் மினிஸ்டர். அவரும் சொல்கிறாருங்க. ஆமேன். உழைச்ச பிறகு பார்டேக்கிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிராப்ஸ், அது விளைச்சல் முன்பதாக வரும்போது யார் சாப்பிட்றானா? அந்த ஓனர். அந்த ஓனர் சாப்பிட்றது தாங்கிட்ட வரும்போது அதை எடுத்துகிட்டு அப்படியே ஆலயத்துக்கிட்ட வந்துடுறான். ஆண்டவரே, நான் இல்லை ஓனர், நீங்கள் தான் ஓனர் என்று கொடுக்குறான். நம்முடைய முதற் பலன்கள் எல்லாம் நம்முடைய நிஜமான ஓனருக்கு சொந்தம். அவர்தான் பங்கடைய வேண்டும். வேலைக்காரனுடைய பங்கு நமக்கு சேர வேண்டும். இந்த வேலைக்காரனுடைய கண்கள் அந்த எஜமானை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். என்னவா இருங்க? சோல்ஜராக இருங்க, அத்லெட்டாக இருங்க. ஐ யூ லிசனிங் பாய்? ஃபார்மராக இருங்க. ஆமென். லுக் அப்பான் காட் ஃபார் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஐயா, எனக்கு கான்செப்டே புரியல, எனக்கு ஊழியமே புரியல, நான் என்ன பண்ணுவேனே தெரில, நான் பாதியில் இருக்கா மாதிரி இருக்கு, மீதியில் இருக்கா மாதிரி இருக்கு, போன மாதிரியும் தெரில, வந்தா மாதிரியும் தெரில. லுக் அப்பான் காட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ். உங்கள் பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் யார் உங்களுக்கு புரிய வைப்பார்? நம்ம லீடர்ஸ் புரிய வைப்பாங்க, நம்ம தான் அங்கே போக மாட்டோமே, அவங்க ஃபோன் தான் எடுக்கவே மாட்டோமே. ஆமென். தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, நீ உன்னை அறிந்தால் பாருங்கள். ஐயா கரெக்டாக சொல்ல. உலகத்தில் நமக்கு நம்மளை தெரிலனா, நம்ம ப்ராப்ளத்துலனா போராடவே முடியாதுங்க. நமக்கு என்ன தெரியுமா தெரியும்? கண்ணை திறந்தா அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது, இவருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஜிம் ரான் சொல்ல, டோன்ட் ஆஸ்க் வாட் இஸ் தேர், வாட் இஸ் ராங் தேர் பிஃபோர் ஆஸ்கிங் வாட் இஸ் ராங் ஹியர். அங்கே என்ன தப்பு, அங்கே என்ன தப்புன்னு கேட்பதற்கு முன்பதாக இங்கே என்ன தப்பு, இங்கே என்ன தப்புன்னு முதலாவதாக கேள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னு சொன்ன, இப்போ we need to have understanding. புரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன பாருங்க, ஒரு கேள்வி. பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆப்ரேட் பண்ணுறீங்களா? ரைட், பிரச்சனை என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பிரச்சனை நம்ம மேலே திரும்புகிற மாதிரி இருக்குது. ஓகே, விட இந்த டம்ளரை தட்டிட்டு அவர் தட்டி விட்டாருன்னு சொல்லி முடிப்போம். இல்லை அப்படியே போன வருஷம் இன்னைக்கு டேட்டு, இன்றைக்கி வந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி, போன வருஷம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி என்ன நினச்சி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைனா ஓகே நம்ம கோச்சிக்குவோம், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நோ, யூ நீட் டு ஹேவ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். வாட் இஸ் ஹேப்பனிங், why it is happening, how it is happening, who is responsible for it. If I am responsible for it, I should have a clear understanding. Amen. Hallelujah. தெளிவாக சொன்னார். தீமோத்தேயை பார்த்துட்டு இது ப்ராப்ளம் அது ப்ராப்ளம்னு சொல்லலை. தீமோத்தேயை முதல்ல திங்க் பண்ணுவார், தனக்குள்ளே என்ன ப்ராப்ளம். இன்றைக்கி தேவஜனமே, உலகத்தில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் அவர்கள் புரிந்து கொள்ளாதது தான். ஆமென். சத்தியத்துக்காக என்ன பண்ண வேண்டும்னு சொன்னார்? காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுல் தன்னுடைய சுவிசேஷத்தை பற்றி சொல்லுகிறார். ஆமென். எஸ், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாக
எழும்பியிருக்கிறார். கிறிஸ்தவர்களே, நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எப்படி எழுந்திருக்காரு? முதற் பலனாக எழுந்திருக்கார். மரணம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஒரு நாள் அவர்கள் எழுந்து கொள்வார்கள். அது வரைக்கும் பெஸ்ட்டாக ஆண்டவர் அனைவரையும் தூங்க வைப்பார். இளைப்பாறுதலில் எழுந்து எழுப்புவார். பவுலுடைய சுவிசேஷம், அவர் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும், பாடுகள் மத்தியில் நிலையாக இருந்தாலும் சுவிசேஷம் கட்டப்படவில்லை என்று சொல்கிறார். பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனால் வசனத்தை போதிக்கும் போது பிரச்சனை இல்லாமல் வசனம் போகுது வெளியே. எனக்கு தலைவலிக்குது, தலைவலியின் மத்தியில் நான் வசனத்தை போதிக்கிறேன், யாரோ ஒருத்தருக்கு சுகம் கிடைக்கிறது. நான் கட்டுக்களில் இருந்தாலும் இந்த சுவிசேஷம் கட்டப்படவில்லை, கட்ட முடியாது. ஹல்லேலூயா. பிரதர், பேக்கிங் கவர் தான் பிரதர் பிஞ்சு இருக்கு, உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஹல்லேலூயா. நாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற நான் பலவீனப்பட்டிருக்கலாம், ஆனால் சுவிசேஷம் கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆமென். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த 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 சுவிசேஷத்தினால் பல நன்மைகள் வரப்போகிறது. இதனால் தான் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆமென். இதனால் தான் ஜனங்கள் பாடு அனுபவிக்கிறார்கள். ஏன்? சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளினால் ரட்சிப்பு இருக்கிறது. ஆமென். யாருக்கு ரட்சிப்பு? எனக்கு. நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் சுவிசேஷத்தினால பாடு அனுபவித்து ப்ரொசீட் பண்ண யார் யாரோ ரட்சிக்கப்படுறாங்க பிரதர். யார் யாரோ ரட்சிக்கப்படுறாங்க. என் பலவீனத்தின் மத்தியில் நான் இன்னும் கத்தி அல்லேலூயா சொல்றதில்ல, யாரோ ஒரு ரட்சிக்கப்படுகிறார்கள். இதனால் நான் நித்திய மகிழ்ச்சி அடைகிறேன், நித்தியத்தில் எனக்கு மகிமை உண்டாகிறது. அல்லேலூயா. சுவிசேஷத்தை பார்த்து சொல்லுகிறார், அது ஒரு உண்மை. அல்லேலூயா. ஆமாம், நாம் அவரோடு கூட மரித்தோம் என்றால் அவரோடு கூட உயிரோடு எழுந்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலிக்கவில்லை என்பது தான் நாம் சொல்லுகிற சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றினார், உங்களையும் காப்பாற்றுவார். எங்கெங்க காப்பாற்றினார்? நீங்கள் கூட கஷ்டப்பட்டீங்களே, இல்லைங்க, என்னை ஒரு நாள் காப்பாற்றிடுவார். இன்றைக்கி எனக்கு கஷ்டம் இருக்குது, இது நிரந்தர கஷ்டம் இல்லை. நான் உன்னை முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவர் வயசாயிட்டா கூட காப்பாற்றுவார். நரை வயது மட்டும் அப்படி செய்வேன், என்னை ரட்சிப்புகள் வழிநடத்துவார் என்று அவரை டினை பண்ணாமல், அவரை மறுதலிக்காமல் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் இயேசு எப்படி இருப்பாரா? கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவராக இருப்பார். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கவில்லை என்றால் நம்முடைய கதியை, நம்முடைய நிரந்தரத்தை, நம்முடைய நித்தியத்தை நாமே தேர்வு செய்து கொள்ளப் போகிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து பேச போகிறார். மகனே, ஃபோக்கஸ்டாக இரு, டிஸ்ட்ராக்ட் ஆகாத. உன்னுடைய பணி என்ன? உன்னை எதற்காக அழைத்தார்? நீ எதை செய்ய வேண்டும்? நீ எதை செய்து கொண்டிருக்கிறாய்? எப்போதும் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நான் யார்? என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார், நான் ஒரு அழைச்சதை நான் பண்ணுறேனா இல்லை வேறு எதனா பண்ணுறேனா? அப்படி மிஸ்டேக் ஆச்சுன்னா we need to pull down ourselves and keep focused again. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? நம்ம எப்படி மற்றவங்க கையில் நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறோம்? நம்ம எப்படி பேசுகிறோம்னு ஜனங்க பார்க்க மாட்டாங்க பிரதர். நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறோம்? நான் யார்? நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? மற்றவர்களுடன் எப்படி நடந்து கொள்கிறேன்? எனக்கு மேலே உள்ளவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறேன்? என் சக மக்கள் மத்தியில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? எனக்கு கீழே உள்ளவர்கள் மத்தியில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? ஆண்டவருடைய வார்த்தையை நான் எப்படி பேசுகிறேன்? எப்படி புரிந்து கொள்கிறேன்? ஹல்லேலூயா. எஸ், we need to rightly divide the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை சரியாய் நாம் பகுத்தறிந்து போதிக்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லி வருகிறார். ஆமென். ஆமாம், நம்ம ஃபோக்கஸ் பண்ணலனா விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவதாக இருக்கும். பலர் அப்படி வழி விலகி போனார்கள் என்று சில பெயர்களையும் சொல்லுகிறார். ஏன் நாம் விசுவாசத்தில் விழுந்தோம்? கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் ரீசன் அவுட் பண்ணி பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஃபோக்கஸ் மாறினதுனால தானே. நம்மளை அழைத்தவரா ஃபோக்கஸ் மாறினார், நம்ம மாறணும். நம்ம நின்று மறுபடியும் சரியான திசை கொண்டு வந்தோம் என்றால் ஆசீர்வாதம் இருக்கும், ரிவார்டு வருதான். இந்த சத்தியத்தில் நிலை நிற்கும்போது there is reward. நம்முடைய பெயருக்கு உண்டான பலன், நம்முடைய பெயருக்கு உண்டான பலன், நம்முடைய பெயர் எழுதப்பட்ட பலன் நம்மை தேடி வரும். நீண்ட ஆயுளை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், வெள்ளியும் பொன்னும் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் இருக்கும். கனத்துக்குரிய பாத்திரம் இருக்கும், கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் இருக்கும். நாம் கனத்துக்குரிய பாத்திரங்கள். தேவ ஜனமே, இயேசு நம்மை தனக்கென பிரித்தெடுத்தார். we became holy. சாதாரண பாத்திரமாக இருந்த நம்மை கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றினார். எப்படி? தனக்கென தெரிந்து கொண்டார். அப்பயே நம்ம ஹோலி ஆகிட்டோம். இந்த பாத்திரம் அசுத்தமான பாத்திரம் தான், நான் இதை கழுவிக்கிட்டேன், இனிமேல் நான் அதை யூஸ் பண்ணுவேன்னு சொன்னார் பாருங்க. அப்பயே நாம் பரிசுத்தமாய் மாறிவிட்டோம். how are we going to cleanse ourselves? by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமேன். உலகத்துக்குரிய இச்சைகளை விட்டு ஓட வேண்டும். நீதியை நோக்கி, விசுவாசத்தை நோக்கி, அன்பை நோக்கி, சமாதானத்தை நோக்கி நாம் ஓட வேண்டும். அவசியம் இல்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது என்பதை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லித்தர போகிறார்.
அவசியம் இல்லாத ஆர்கியூமெண்ட் பண்ண கூடாது. நம்முடைய ஆர்கியூமெண்ட்டை ஜனங்க பார்த்துன்னுக்குறாங்க. நம்ம எப்படி ஒருத்தவங்களை ஓவர் கம் பண்ணுறோம்? நீதியில் ஓவர் கம் பண்ணுறோமா, அநீதியில் ஓவர் கம் பண்ணுறோமா? நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். கடைசியாக சொல்ல போகிறா, வி ஷுட் பி ஜென்டில் சர்வெண்ட். என் மகனே, நீ மென்மையான ஒரு ஊழியனாயிரு. ஈஸிலி அப்ரோச்சபிள், லவபிள், குட், கைண்ட். ஆமேன். எந்த குவாரல், சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஊழியர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஷோரி காரா பாரா பாரா பாரி காரா பாரே பாரி காரா பாரி கேரி பேரி 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 பே ஓ ரே 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 ரே. Thank you, Jesus. Oh, ri kara bar shara ba ba ba. Oh, ri ra 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 ba kara ba 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 ba. Thank you, Daddy. 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 நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, நான் தீமைத்தை போல என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அப்பா, நான் தீமைத்தை போல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தீமைத்தை போல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை தீமைத்தை போல் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. டாடி அர்ப்பணிக்கிறேன், டாடி அர்ப்பணிக்கிறேன், டாடி டாடி அர்ப்பணிக்கிறேன், டாடி டாடி நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. மகனே, மகளே, நீங்கள் கமிட் ஆகுங்க. அன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசினார்.
பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் மூலமாக எங்களை பலப்படுத்திய உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் எங்கள் ஆவியானவர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. தேவ சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக முழுவதும் முற்றிலுமாக நீர் ஆளுகை செய்து பலப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு போர் சேவகனாக, ஒரு வீரனாக, ஒரு வாரியராக நாம் எழும்ப வேண்டும் என்று. ஏனென்றால் நம் ஆண்டவருக்கு முடிவு பரியந்தம் விசுவாசம் உள்ளவர்களாக, பாடுகளை சகித்து கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்களாக, அவருடைய சத்திய வசனத்தை அநேகர்களுக்கு போதிப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த நாளில் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது இந்த வசனம் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல போர் சேவகனுக்கு இருக்கிற தகுதி என்னவென்று பார்த்தால், அவன் சுறுசுறுப்பானவனாக இருப்பான், தன்னுடைய சூழ்நிலைகளை எதிர்த்து போராடுகிறவனாய் காணப்படுவான். ஆனால் நாம் அநேக நேரம் நம் சுறுசுறுப்பில்லாதபடி லேசியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு பின்மாற்றி போகிறோம், தேவனை விட்டு வழி விலகி போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த நாளில் கூட நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுது நாம் முன்பதாக கடந்து வருவோம். தேவனுக்கென்று நம் நல்ல போர் சேவகனாய் எழும்பக்கூடியவர்களாக இன்று நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஒருவேளை கடந்த நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் இராதபடி நம்மளுடைய லேசினஸ்னால நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பின்மாற்றத்தில் கொண்டு போயிருந்தாலும், ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள் நம்மளை பின்மாற்றி கொண்டு போயிருந்தாலும், நம்முடைய பொருளாதார குறைவுகள் நம்முடைய பின்மாற்றத்தில் கொண்டு போயிருந்தாலும், இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், நாம் ஜெபிப்போம். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஒரு நல்ல போர் சேவகனாய் அவருக்கென்று நம் முடிவு பரியந்தம் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிகளாக நாம் காணப்படுவோம் என்று இப்பொழுது நாம் முன்பதாக கடந்து வருவோம். தேவனுடைய பாதத்தில் நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். உஷபரபாந்தரபா கரபரபரபரபரபா ஹொலிபரபோஷெதரிபாந்தரபா கரபரபரபரபா. ஆவியானவரே, இந்த நாளில் எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவரே, அப்பா முடிவு பரியந்தம் ஒரு நல்ல போர் சேவகனாக நாங்கள் எழும்ப, அப்பா பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரை வழங்கினது போல இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் பின்மாறி போயிருந்தால் இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை மீண்டும் ஆண்டவருடைய கிருபையினால, மீண்டும் ஆண்டவர் உம்முடைய வல்லமையினால எங்களை போர் சேவகனாய் நிறுத்தும்படியாக, அப்போ உம்முடைய வாரியராக நாங்கள் நிற்கும்படியாக இன்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன்ற வேத வசனத்தின் படி அப்பா நாங்கள் உமக்கென்று போர் சேவகனாய் நிற்கக்கூடிய கிருபை நீர் தரப்போறீங்க. இந்த நாளில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, எந்தெந்த இடங்கள் எங்கள் சோர்வுகளின் நிமித்தமும் பலவீனங்களின் நிமித்தமும் அப்பா பற்றாக்குறைகளின் நிமித்தமும் ஆண்டவர் உமக்கென்று நிற்கக்கூடாதபடி, உம்முடைய நாமத்தை நாங்கள் சுவிசேஷமாக அறிவிக்கக்கூடாதபடி, நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி சூழ்நிலைகள் எழும்பி நின்றதோ இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாள் முதற்கொண்டு உமக்கென்று நாங்கள் எழும்பக்கூடிய யுத்த சேனைகளாக, அப்போ ஒரு நல்ல போர் சேவகனாக நாங்கள் நிற்போம் என்று நாங்கள் உறுதி அளிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை பலப்படுத்துவீராக. அப்போ உம்முடைய ஆவியினால வல்லமையினால் எங்களை நிரப்புவீராகப்பா. உம்முடைய நாமத்தை அநேகர் மத்தியில் நாங்கள் சுவிசேஷமாக அறிவிக்க இந்த நாளில் கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கீங்க தகப்பனே. எந்தெந்த இடங்களை ஆண்டவரே எங்கள் பலவீனத்தை குறித்து நாங்கள் பின்மாறி உமக்கு ஊழியம் செய்யாதபடி, ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் போர் சேவகனாய் நிற்காதபடி எங்கள் சூழ்நிலைகளை எழும்பி நிற்கிறதோ இப்பொழுதே நசரீனாக இயேசுவின் நாமத்தினால அப்பா அதை நாங்கள் முந்தி கட்டி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுது முடிவு பரியந்த உமக்கென்று நிற்க, அநேக மக்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க, உம்முடைய நாமத்தை நாங்கள் சுவிசேஷமாக அறிவிக்க
அப்பா நாங்கள் போர் வீரர்களாக நிற்போம், ஜெபிப்போம் ஆண்டவரே. அப்பா சுவரை அடைக்கத்தக்கவன் யார் என்று கேட்கிற அந்த வேத வசனத்தின்படி இன்று நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிப்பவர்களாக அப்போ உமக்கென்று எழும்பக்கூட யுத்த சேனைகளாக நிற்போம் என்று இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு இருதயங்கள் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையினால் மீண்டும் எங்களை புதுப்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிவு பரியந்தம் ஆண்டவர் உமக்கென்று நல்ல போர் சேவகனாய் நிற்கக்கூடிய கிருபையை மீண்டும் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை மீண்டுமாக அவருடைய கிருபையினால நம்முடைய நல்ல ஒரு போர் சேவகனாய் நிறுத்தியிருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.